ஹார்லி குவின் மட்டும் சொல்லியிருப்பேன். அந்த ஹார்லி குவின் இவங்க தான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் வின்னர், டைட்டில் வின்னர், பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான், அருணுடைய லவர் அவங்க தான். ஸோ அருண் வந்த உடனே வந்துட்டு ஹக் பண்ணுறது, ஸோ அவங்களுடைய அந்த கொஞ்சல் அதெல்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹார்லி குயின் நான் சொல்லியிருப்பேன், அது வந்துட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே ஆல்ரெடி நல்லா தெரியும் தானே. ஸோ அவங்களும் வந்துட்டு பெருசாக சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஆகுறாங்க. அண்ட் அர்ச்சனா வழக்கம் போல் கூட்டிகிட்டு போயிட்டு அருண் கிட்ட வந்து தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னை செல்ஃபாக ஒன்று தாட் பண்ணிட்டு இருக்கல, அதுதான் உன்னை வந்துட்டு கீழே இறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கரெக்ட் தான். அருண் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா என்ன சொல்கிறது, வாட் எவர் தப்போ சரியோ ஒரு கேமை விளையாட்டு இருந்தார். எல்லாருமே அவர் தப்பு சொல்கிறாங்க, வெளியிலேருந்து அவர் யார் எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த கேம் அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக டவுன் ஆகிட்டார். அதை தான் வந்துட்டு எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க அர்ச்சனா. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு நல்ல காம்பினேஷன், எப்படி சொல்கிறது, கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருமே வந்துட்டு உண்மையிலே நல்ல க்யூட்டான கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அர்ச்சனா போன வாட்டி பயங்கர ரூடாக இருந்தாங்க, இந்த வாட்டி அருணும் அப்படி தான் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ ரூடாக அந்த அர்ச்சனா ஜெயிச்சாங்க. அருணால் இந்த முறை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர், அர்ச்சனா உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யார் மேலே முரண்பாடு இருக்குது அப்படின்றத பிக் பாஸ் கேட்பாரு. யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நானும் தான். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.